எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேஆர்சி குரூப் ஆஃப் ஃபிலிம் நம்ம வலைதளம் துவங்கி 2 வருஷம் ஆகுது. இதில் எத்தனையோ பேர் நடிக்கிறதுக்கு போயிருக்காங்க, நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வலைதளத்தை கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்களோட கலந்து ஆலோசனை பண்ணணும்னு நினச்சி கேட்டேன். நான் அந்த டைமில் உங்களுக்கு யாரும் அது சரியாக எடுத்துக்கலை. பரவாயில்ல. இப்போது நான் ஒரு விஷயத்தை போட்ட உடனே எல்லோரும் வந்து கேட்குறீங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எந்தளவுக்கு பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அடுத்து டைரக்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு டெக்னிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணி படத்தை எடுக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏரியாவில் போய் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தெரியாது டைரக்டருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தரை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி அணுகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜெண்ட்டையோ அல்லது லொக்கேஷனு பார்த்து கொடுக்கறதுக்காக ஒரு மேனேஜரோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தான் இந்த ஆடிஷனே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் யார் என்னங்கிறது அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சீனு 2 சீனுக்கு வர்றது, அடுத்து க்ரௌடு, இந்த மாதிரி வர்றதுக்கு ஆடிஷனுங்கிற பேரில் வைக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா, ஆடிஷன் வர்றவங்களில் முக்கியமாக, அதாவது சொல்லப்போனால் மேனேஜர்ஸு, அதாவது லொக்கேஷன் மேனேஜர், அடுத்தது ஏஜெண்ட்டு, இவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த 1-2 சீனை ரோலை கொடுத்துட்றாங்க. அப்படி இருந்துமே நீங்கள் ஒருத்தர் சொன்னார், நான் பேரை சொல்லலை, படத்துக்கு போனேன், ஆனால் நான் 40 படம் நடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அங்கே போகும்போது என்னன்னா க்ரௌடில் தான் கொடுத்தாங்க, அதுலேயும் முகம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படின்னு அவர் சொன்ன அதே படத்துக்கு நானும் போனேன். எனக்கு கொடுத்த ரோலே வேறு. ஆனால் அங்கே போனோடனே என்னையும் கொண்டு போய் க்ரௌடில் தான் நிற்க வச்சாங்க. எனக்கும் அது வரவுன்னா வரமாட்டேனான்னு அது தெரியாது. அடுத்தது இப்போது ஒரு படத்துக்கு ஆடிஷன் கூப்பிட்டாங்க. ஆடிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு ரோல், இந்த ரோல் தான் உங்களுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அதை அசிஸ்டண்ட்டு சொன்னார், அசிஸ்டண்ட்டுக்கு சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டதாக கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி மாற்றினதுக்கும் இன்னொரு ரோலும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ரோலை ஏஜெண்ட்டே போய் மாற்றிருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ரவுடாக பேசுகிறோம், கரெக்டாக கேட்குறோம், கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறப்போ அவங்க அந்த இதை கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். எப்படி வரணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணேன். நான் ஒரு யோசனையில் வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னீங்க. இதில் அந்த ரோல் மாற்றுறது அப்படிங்கிறது, அதாவது டைரக்டருக்கு இந்த ரோலுக்கு இப்படி இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது டைரக்டர். காரணம் இல்லைன்னா அவருக்கு அந்த ரோலுக்கு என்னடா இவனை போய் இந்த ஆளுக்கு இந்த இதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னு டைரக்டர் மேலே தப்பான அபிப்பிராயம் வரும்.
ஆனால் அதையும் இவங்க அதாவது ஏஜெண்ட்டும் மற்றபடி அசிஸ்டண்ட்டும் இவங்க சரியாக இருக்கும் இவங்க சரியாக இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ணுறது தான் இது மாறுது. இதில் வந்து குறை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் டைரக்டரை குறை சொல்கிறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கதைக்கு அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற முகம் வேணும். அந்த முகம் இருந்தால் தான் அவங்களால இது பண்ண முடியும். ஆள் முடியாத பட்சத்தில் ஏதோ ஒன்று போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல இது கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சில இடத்துங்களில் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் முழுக்க முழுக்க ஏஜெண்ட்டும் இந்த லொக்கேஷன் மேனேஜர் அசிஸ்டண்ட்ஸு இவங்க தான் எல்லாத்தையும் சொதப்புறாங்க. இதை வந்து நம்ம இனிமேட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஒருத்தர்கிட்ட இப்போ இன்றைக்கி பேசினேன், ஆடிஷன் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. அதில் போனேன், எல்லாம் ஆட்டு மந்தைங்க வருவாங்க அப்படின்னாங்க. அப்போ நம்மளை பார்த்தா ஆட்டு மந்தை மாதிரி தெரியுது. இப்போ ஒரு வீடியோ கூட ஒன்று வந்திருக்கு பாருங்கள். சரி 400 கிடைக்குதா, சரி 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 போகலான்ட்டு. ஏன்னா ஒன்றும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது போகிறான் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இனி நம்ம இதில் ஒரு வெப்சைட்டும் ஒரு யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் நம்ம எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதில் நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த சேனல் வளரும்போது இந்த தமிழ்நாடு பூரா திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை கொண்டுகிட்டு வரணும். அப்போது நம்ம சொல்கிறது கேட்பாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு நம்ம மனசில் நினச்சதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதும் தான். இதில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதில் என்ன சார், உங்களுக்கு தான் அதில் லாபம் இருக்கும், ஏதாவது இது ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் அதில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க. அது தெரியும். ஆனால் இது நான் சம்பாதிக்கவோ யாருக்கும் கிடையாது. இது நம்ம கேஆர்சி குரூப் ஆஃப் ஃபிலிமுக்கு மட்டும்தான். அந்த கேஆர்சி குரூப் ஆஃப் ஃபிலிமை எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வீடியோ உங்கள் திறமைகளை ஓன் வீடியோ ஓன் வாய்ஸில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. நம்ம குரூப்லேயே போடுங்க. இனி இந்த குரூப்பு எனக்கு அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கள தூக்கி விட்ருவோம். அதை பற்றி கவலையே இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஓன் வாய்ஸில் ஏதோ ஒரு நடிப்பு அல்லது உங்களால் வந்து வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு விடுங்க. அதை நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒருத்தர் நினைப்பார், அவர் என்ன அவர் காசு சம்பாதிக்க பார்க்குறாரு, எனக்கு அந்த காசு பெருசு இல்லை. அதில் வளர்ந்து வரும்போது அந்த யூடியூப் சேனல் வளர்ந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஏன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மானிட்டேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா தான் பணம் வரும், அது வரைக்கும் பணம் வராது. அந்த மானிட்டேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் என்ன வருதோ அதை நம்ம குரூப்லேயும் சரி நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி போடுவேன். அப்படி போடுற அந்த பணம் நம்ம இல்லை ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த பணத்தை அதை யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அடுத்து வெப்சைட்டுக்கு ஏன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத்தனை பேரும் நம்மளுடைய ஃபோட்டோ, பிறந்த தேதி, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு பயோடேட்டான்னு வச்சுக்கோங்க, பயோடேட்டாவை அதில் போட்டுருவோம். போட்டுட்டு அதை நம்ம வெப்சைட்டை வந்து எல்லோரும் பார்க்குற பப்ளிக் பார்க்குற மாதிரியும்
அதாவது முக்கியமாக டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி போடும்போது அதுலேருந்து கண்டிப்பாக அவங்களே பார்த்து இவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க அந்த படத்துக்கு போய் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஆடிஷனுங்கிற வேலைக்கு தேவையில்லை. இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இனி எந்த ஆடிஷனுமே ஏஜெண்டோ மற்றபடி யாருமே கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணவத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இது நான் சொன்னது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரூப்லேயே போடுங்க. அதை பற்றி கவலையே இல்லை. குரூப்பில் போடுங்க. அப்படி பிடிக்கலை அப்படிங்கிறவங்க தாராளமாக வெளியே போயிடுங்க. அடுத்தது இதில் துரோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். சார் வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்போ நான் சொன்னேன், சார் நான் கேஆர்சி குரூப் வச்சுருக்கேன், இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கு ரோல் எனக்கு குரூப்புக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கமிஷனுக்காக நான் இது பண்ணல, நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒவ்வொன்றும் அந்த அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா அது அப்படி இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கேஆர்சி குரூப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதை கலைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் நடந்துச்சு. அதெல்லாம் வேறு, அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வெப்சைட்டும் யூடியூப்பும் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த முதல்ல யூடியூப், அதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட திறமைகளும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போது நம்ம ஒரு டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த இதை பென்ட்ரைவராகவோ வீடியோவாகவோ எடுத்து காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன கேரக்டர் கேட்குறாங்க, எப்படிப்பட்ட ஆள் கேட்குறாங்களோ அந்த ஆளை நம்ம ஈஸியாக கொடுக்கறதுக்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். இது சரின்னு பட்டுது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் கமெண்ட் போடுங்க. லைக் போடுங்க போதும். ஏன்னா கமெண்ட் போட்டாங்கன்னா கூட பெருசாக இதாக இருக்கும். லைக் போட்டு வைங்க. யார் யார் போடுறீங்க, யார் யார் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது யாருக்கு என்ன இது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்வோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் கேஆர்சி குரூப் ஆஃப் ஃபிலிம் கலை சொந்தங்களை. நம்மளுடைய சேனல் நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அந்த முடிவை கண்டிப்பாக உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. என் கூட நான் ஒருத்தர் இருந்து பண்ண முடியாது. என் கூட இன்னும் விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு பர்சனல் நம்பருக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணி கூட பேசுங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.